Hi friends, welcome to Feast with Firas. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளி சீசன் 3ல தர்ஷன் செஞ்ச பெப்பர் சிக்கன் வித் எக் ரேப். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். முதல்ல போன்லெஸ் சிக்கனை மெல்லிசா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறங்க. உப்பு, சர்க்கரை, ஒரு எக் ஒயிட், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறலாம். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ பெப்பர் சேர்த்து திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ எண்ணெயை சூட் பண்ணி எல்லா சிக்கனையும் டீப் ஃப்ரை பண்ணுங்க. ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண குடமிளகாய், இந்த மாதிரி பெருசாக கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். இப்போ எண்ணெயை சூடு பண்ணி பூண்டை சேர்த்துக்கிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கொடமிளகாய். இப்போ இந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற வரை நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு, சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸ், இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ மிளகுத்தூளே சேர்த்துக்கிடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவரோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கிறங்க. இப்போ தீயை குறைச்சிக்கிட்டு கார்ன்ஃப்ளவர் தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க, இல்லைண்டா கட்டி ஆயிரும். இப்போ ஃப்ரை பண்ண சிக்கனை சேர்த்துக்கிறோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எக் ரேப் பண்ண போகிறோம். இப்போ 2 முட்டை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த ஒரு எக் யோக், உப்பு, மிளகுத்தூள். இப்போ இதை நல்லா சேர்த்து கலக்கிக்கிறங்க. இப்போ பேனை ஹீட் பண்ணி எக்கை ஊற்றுங்க. இப்போ ஒரு ஸ்பூனால் மெல்லிசா ஸ்கொயர் ஷேப்க்கு ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக் ரேப்பில் நம்ம சிக்கனை சர்வ் பண்ணலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தது ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.